அதனாலதான் உன்னை வழிவிடு பிள்ளையார் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். வழிவிடு பிள்ளையார் கோவிலா? ஆமா மாப்ள, என் வாழ்க்கையில ஏகப்பட்ட பேரிகார்ட் போட்டு வழிய மறைக்காத. நான் அப்படியே என் ரூட்ல அலேக்கா போகணும்னு ஆசைப்படுற பிள்ளையாரப்பா. அதுக்கு என் வாழ்க்கையில ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுன்னு கேக்குறதுக்காக நாம இங்க வந்திருக்கோம். இங்க பாரு, இங்க வந்து சாமி கும்பிட்டு 108 தேங்காவை உடைச்சு என்ன நடக்கணும்னு வேண்டிக்கிறோமோ அது அப்படியே நடக்கும். வாங்க உள்ள வாங்க, இந்த கவுண்டர் பாத்துக்கோ. சரி போங்க, அங்க தமிழ் வர்றவங்கள வாங்கன்னு அவங்க என்ன கேக்குறாங்களோ அதை எடுத்து கொடுங்க. லேடிஸ் செக்ஷன் இங்க இருக்கு, ஜென்ஸ் செக்ஷன் அங்க இருக்கு, குழந்தைங்க செக்ஷன் இந்த பக்கம். கொஞ்ச நாளைக்கு எது எங்க இருக்குன்னு தெரியற வரைக்கும் கூட வேலை செய்யற மத்தவங்க என்ன செய்யறாங்களோ அதை பார்த்து செய்யுங்க. கஸ்டமர் கிட்ட எப்படி பேசுறாங்களோ அதை பார்த்து மெல்ல மெல்ல கத்துக்கோங்க. சரியா? சரிங்கக்கா. அன்னைக்கு இங்கதான் வேலை இல்லன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. இப்போ இங்க வேலை செய்ய நீங்க கூப்பிட்டிருக்கீங்க. சார் வந்தா என்ன சொல்லுவாரோன்னு. அதெல்லாம் உங்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னாங்கன்னா நான் பேசிக்கிறேன். சரிங்க, நீங்க வேலையை பாருங்க. இதை உள்ள வச்சிரு. சரி, ஏதோ கோமா வர மாதிரி தெரியுது. என்ன தள்ளி விட்டு போற? சொல்லிட்டு இருக்கேன். ஆமா, நம்ம வேற கடையில போய் துணி வாங்கிக்கலாம். குடும்பம் கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிட்டு இருந்துதான். ஆமா, வெளியே வந்துட்டு இருக்காங்க. குமரன் சார், ஆனந்தி பேசினதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு கொஞ்ச நேரம் தனி தோன்றினா கனிவத்தை வழி